வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் யூனிட் ஒன்று உண்டு. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி மேத்ஸில் தேர்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை ஷார்ட்டாக டிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஇயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓடிஇ அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் பிடிஇ இருக்குது. ஓடிஇனா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பிடிஇ அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சாதாரண ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 இப்படி இருக்கலாம். இதில் எக்ஸ் ஒய்ங்கிறது வேரியபிள், இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருக்குவோம்ல. இதே மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனில் இன்வால்வ்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது அல்லது டிஃபரன்ஷியேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இது ஆர்டினரி ஈக்குவேஷன், இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஆர்டர், இன்னொன்று டிகிரி. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மெயினாக பார்க்க போகிறது இதுதான், ஆர்டரும் டிகிரி தான். ஸோ எப்படி ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்டர்னால் என்ன, டிகிரினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டருங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் அது கொஞ்சம் சம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ ஆர்டர் அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், சரியா? அதாவது டி பை அப்படின்னு போடுறோம்ல, டிஒய் அல்ல டிஎஸ் டிடி, இதில் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். இதில் அதிகபட்சம் இங்கே பவரில் என்ன இருக்குதோ அதுக்கு பேர் தான் ஆர்டர். இதுவே டிகிரினா என்னென்னா, அந்த ஹையஸ்ட் ஆர்டர், நம்ம ஆர்டர் சொல்கிறோம்ல, அந்த ஆர்டர் எங்கே விழுதோ அதோட பவரில் இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் 5 டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 6 dy by dx ஹோல் க்யூப் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஆர்டர்னால் என்னென்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். நிறைய தடவை டெரிவேஷன் எங்கே இருக்குது, இதில் ஒரு டைம் தான் இருக்குது, இதில் 2 டைம்ஸ் இருக்குது, இதில் ஒரு டைம் இருக்குது. அப்போ 1 2 1 2 தானே. ஸோ இதுதான் ஆர்டர். அப்போ டிகிரி என்னென்னா, இந்த ஆர்டர் எந்த டெரிவேட்டிவ் எதில் கிடச்சிச்சு, இந்த டெரிவேட்டிவில் தானே கிடச்சிது. ஸோ இதோட பவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பவரில் எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 தான் டிகிரி. நம்ம தப்பாக என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இந்த 3 தான் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இதை எடுத்துடக்கூடாது. இது டிகிரி கிடையாது, இது ஆர்டரும் கிடையாது. நிறைய டைம் அதிகபட்சம் டெரிவேஷன் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்க்கணும், அது ஆர்டர். அந்த டெரிவேஷன் எடுத்துருப்போம்ல, ஆர்டரை எது ரெப்ரசன்ட் பண்ணுதோ அது பவர் தான் டிகிரி. இதுதான் ஆர்டர் அண்ட் டிகிரி. இதுதான் முக்கியமாக. இதில் இவன் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயத்துக்கு ஆர்டர் இருக்கும் ஆனால் டிகிரினா இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டர் கண்டுபிடிச்சிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆர்டர் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆர்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஆர்டர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது, டெரிவேட்டிவே இருக்கக்கூடாது. டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி டெரிவேட்டிவே இருக்கக்கூடாது. இல்லைனா தான் ஆர்டர் 0 வரும். இல்லைனா அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே கிடையாது. அதனால் ஆர்டர் இல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்காது. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, டிகிரி இல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த டிகிரி இல்லாத இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதுவோம். நாட் டிஃபைன்ட். இது எந்த கேஸ்லலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த கேஸ்லலாம் வரும்னா, ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ இருக்குல்ல, ட்ரிக்னாமெட்ரி
அது கூட ஏதாவது ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும். நம்ம வந்து இப்போ ஒய் டேஷ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவும் டெரிவேட்டிவ் தானே. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி அது கூட, அல்லது பவரில் ஒரு டெரிவேட்டிவ், அல்லது லாக் பக்கத்தில் ஒரு டெரிவேட்டிவ், ஒன்றோ ரெண்டோ ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிகிரி நாட் டிஃபைன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சொல்கிறேன். சைன் ஆஃப் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் எப்படி இருக்குது. இதுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னா 2. ஆனால் டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா சைன் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு டெரிவேட்டிவ் வந்துருச்சு, அதனால் டிஃபைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்